நீட் தேர்வில் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆள் மாறாட்டம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளதாக நீதிபதி புகழேந்தி குறிப்பிட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதும் மாணவிகளின் தாலியை கூட கழற்றுமாறு கூறுவதாக வேதனை தெரிவித்தார். நீட் தேர்வு ஆள் மாறாட்டம் தொடர்பாக சிபிசிஐடி கேட்ட எந்த தகவலையும் தேசிய தேர்வு முகமை வழங்கவில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதி, இதன் மூலம் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுவது போல தெரிகிறது என்று கண்டித்தார். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்த ஏன் உத்தரவிடக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இந்த நிலை தொடர்ந்தால் அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய இறுதியாக 5 நாட்கள் கால அவகாசம் கோரியதால் வழக்கு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு நீதிபதி புகழேந்தி ஒத்திவைத்தார். தென்காசி அருகே உள்ள நகைக்கடையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் பெண் ஒருவர் தங்கச் சங்கிலியை திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை அன்று சுரண்டை மெயின் ரோட்டில் உள்ள நகைக்கடைக்கு சிறுவனுடன் வந்த பெண் நகை வாங்குவது போல நடித்து கடைக்காரரை திசை திருப்பியுள்ளார். பின்னர் கவனிக்காத நேரத்தில் 12 கிராம் எடையுள்ள தங்கச் சங்கிலியை எடுத்து தனது கைப்பையில் வைத்து நகைகளை சரிபார்த்த போது சங்கிலி திருடப்பட்டதை அறிந்த கடைக்காரர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் சாலையில் சென்று கொண்டிருந்த மாடு முட்டியதில் முதியவர் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு எதிரே உள்ள சாலையில் சுற்றித் திரிந்த மாடு ஒன்று வழியாக சென்றவர்களை முட்டி தள்ளியது. இதில் காரைக்குடி திருமயத்தைச் சேர்ந்த 64 வயது லட்சுமணன் பலத்த காயமடைந்தார். அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதேபோன்று மதுரை செல்லத்தாயி என்ற 65 வயது மூதாட்டியும் தூய்மை பணியாளர் ஒருவரும் மாடு முட்டியதில் காயமடைந்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இருக்கை கிராமத்தில் உள்ள கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது வீட்டில் 2 நாட்களுக்கு முன்பு புதிதாக கூரை மாற்றியுள்ளார். இந்நிலையில் அந்த வீட்டில் திடீரென தீப்பற்றி மளமளவென பரவியது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த போதிலும் வீட்டில் இருந்த கட்டில், பீரோ, டிவி என அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள ஆவின் விற்பனை நிலையத்தில் இளைஞர்கள் சிலர் பாலை திருடும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பெருமாபாளையம் புதூர் பகுதியில் உள்ள ஆவின் பாலகத்தில் தொடர்ந்து பால் திருடு போவதை அறிய விற்பனையாளர் கடையை சுற்றி கண்காணிப்பு கேமராவை பொருத்தினார். அப்போது இளைஞர்கள் இருவர் தொடர்ந்து பால் பாக்கெட்டுகளை திருடி வந்தது தெரியவந்தது. புகார் அளித்தும் காவலர்கள் நடவடிக்கை எடுக்காததால் ஆவின் பால் விற்பனையாளர் இளைஞர்கள் பால் திருடும் காட்சியை இணையத்தில் பதிவிட்டார். திருப்பூரில் மின்சாரம் தாக்கி 2 மயில்கள் உயிரிழந்தன. பிரிட்ஜ்வே காலனி பகுதியில் இறை தேடி வந்த மயில் அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மரில் அமர்ந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததால் நிகழ்விடத்திலேயே மயில் உயிரிழந்தது. இதேபோன்று ஆர்நகர் பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் பெண் மயில் ஒன்று உயிரிழந்தது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் இறந்த மயில்களை எடுத்துச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோயிலை சுற்றி 4 மாட வீதிகளில் இருந்த நடைபாதை கடைகள் ஆட்சியர் உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டன. நடைபாதை கடைகளால் விழா நாட்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து கடைகளை அகற்ற மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினரின் உதவியுடன் கடைகளை கோயில் நிர்வாகத்தினர் அப்புறப்படுத்தினர். சென்னை மெரினா கடலில் தத்தளித்த இந்த 2 சிறுவர்கள் திரில்லிங்காக மீட்கப்பட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் குடித்துக் கொண்டிருந்த இந்த 2 சிறுவர்கள் திடீரென கடல் அலையில் சிக்கிக் கொண்டனர். சிறுவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை பார்த்த மீட்புக் குழுவினர் உடனடியாக கடலில் நீச்சல் அடித்துச் சென்று சிறுவர்களை மீட்டனர்.
விசாரணையில் சிறுவர்கள் இருவரும் பெரம்பூர் பேசின் ரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சைக்கு பின் இருவரும் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்துவதாக கூறப்படும் தனியார் நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் 4வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். பொன்னாபுரம் கிராமத்தில் கார்பன் உற்பத்தி செய்யும் தனியார் நிறுவனத்திற்கு ஊராட்சி நிர்வாகம் அனுமதி அளித்தது. இந்த ஆலையால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி கிராம மக்கள் 20 பேர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். உண்ணாவிரத போராட்டம் புதன்கிழமை 4வது நாளாக நீடித்தது. மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சிகப்பு வகைப்பாடு கொண்ட நிறுவனம், இந்த நிறுவனத்தை தவறான முறையில் கட்டட அனுமதி பொன்னாவூர் ஊராட்சி மன்றம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கட்டட அனுமதி ரத்து பண்ண சொல்லி தொடர் 4 நாள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தணும். எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. ஊராட்சி நிர்வாகம் அளித்த அனுமதியை முழுமையாக ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் எந்த உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் உண்ணாவிரதம் இருப்போருக்கு ஆதரவாக கிராம மக்கள் 300 பேர் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் தனியார் பள்ளி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த வழக்கின் விசாரணை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமதியின் தாய் செல்வி தரப்பில் தாக்கல் செய்த மனு கள்ளக்குறிச்சியில் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீராம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பள்ளி ஆசிரியர்கள் ஹரிப்பிரியா, கிருத்திகாவை மீண்டும் வழக்கில் சேர்க்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் பள்ளி தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் ஆஜராகவில்லை. மகள் உயிரிழந்த அன்று பதிவான 26 சிசிடிவி கேமராவின் பதிவுகளை வழங்கவும் தாய் செல்வி கோரி மனுதாரரின் கோரிக்கை குறித்து முடிவெடுக்க கூடுதல் அவகாசம் கோரி அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து நம்மூர் செய்திகளை பார்க்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீதேறி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோயிலில் ஆணிபாத ஆணி திருமஞ்சன தரிசன விழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி திருவிழா நாட்களில் பக்தர்களை கனகசபை மீதேறி சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிப்பதில் சிரமம் இருக்கும் என தீட்சிதர்கள் கூறியிருந்தனர். ஆனால் நீதிமன்ற உத்தரவு அமலில் இருப்பதால் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனை கடலூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயிலின் வெளியே பூஜை பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் 21 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டன. தேங்காய், பூ, பழம், நெய் விளக்கு விற்பனை செய்ய உரிமம் வழங்குவது தொடர்பான ஏலத்தில் 1 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை செலுத்தி 5க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் 15 லட்சம் ரூபாய் வரையில் ஏலம் போன நிலையில் மறைமுக டெண்டர் முறையில் சிலர் பெட்டிகளில் ஏலத்தொகையை குறிப்பிட்டு விண்ணப்பித்தனர். அதில் ராமச்சந்திரன் என்பவர் 21,11,777 ரூபாய்க்கு ஏலம் கேட்டிருந்தார். இதனையடுத்து கடைகள் அவருக்கு டெண்டர் விடப்பட்டன. கடந்த ஆண்டு 7 லட்சம் ரூபாய்க்கு கடைகள் ஏலம் போன நிலையில் இந்த ஆண்டு ஏலத்தொகை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் NTA எனப்படும் தேசிய தேர்வு முகமை பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடு சம்பவங்கள் ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வி அல்ல என தற்போது பிரமாண பத்திரத்தில் NTA குறிப்பிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்துச் செல்லப்பட்ட நகல்கள் தவறான வழிகளில் முறைகேடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் NTA குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் வினாத்தாள் கசிவால் பயனடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு என்கிற தகவலையும் தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கடந்த முறை காரசார விவாதங்கள் நடைபெற்று பல்வேறு கேள்விகளை தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு எழுப்பியிருந்த நிலையில் தற்போது தேசிய தேர்வு முகமை பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. இது ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வி அல்ல என பிரமாண பத்திரத்தில் NTA குறிப்பிட்டிருக்கிறது.